நாம் தற்போது ஷாபான் மாதத்திலே இருக்கிறோம். இந்த ஷாபான் மாதம் என்பது ரமலான் மாதத்திற்கு முன்பதாக வரக்கூடிய ஒரு மாதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்திலே அமல் செய்வது தொடர்பாக முஸ்லிம் சமூகத்திலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். ஷாபான் மாதத்தில் என்ன அமல்களை செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது என்பதை அறியாத நிலையில் ஒரு சிலர் ஷாபானை புறக்கணித்தவர்களாகவும் மற்றும் ஒரு சிலர் ஷாபான்ல வரம்பு மீறி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத அமல்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி மார்க்கத்தில் இந்த நடுப்பகுதி ஷாபான மட்டும் கொண்டாடக்கூடிய நிலையில் சபே பராத் என்ற பேர்ல அந்த ஷாபானுக்கு நாங்க பராத்து இரவு என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹும் ரசூலும் சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி சொன்னதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஆதாரமாக முன்வைக்கிறார்கள்? இந்த நடுப்பகுதிக்கு சிறப்பு கொடுத்து அதுல எந்த அளவுக்கு சிறப்பு கொடுப்பாங்க ஒரு செய்தி வருகிறது. மன் சொல்லா லைலத்தன் நிஸ்பி மின் ரமலான, யார் ஒருவர் ரமலான்ல நடுப்பகுதியில தொழுவாரோ, வலைலத்தன் நிஸ்பி மின் சாபான, சாபான்ல நடுப்பகுதியில தொழுவாரோ, மியத்த ரக்காத்தின் 100 ரக்காத்துகள். இந்த செய்தியை சொல்லும் போதே விளங்குது நாங்க எப்பயாவது ரமலான் நடுப்பகுதியில் 100 ரக்காத் தொழுந்து இருக்கிறோமா, எங்கேயாவது செஞ்சிருக்கிறோமா? இல்ல. அப்ப ரமலான் நடுப்பகுதியில 15ல 100 ரக்காத்தா, ஷாபான் 15ல 100 ரக்காத்தா, அந்த ரக்காத்துகளை யக்ரஉ ஃபீஹா பி குல் ஹுவல்லாஹு அஹத் அல்ஃப மர்ரா, அந்த ரக்காத்துகள்ல 1000 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதினான். ஓதலாமா? சஹர் செய்ய கிடைக்குமா? கிடைக்காது. பார்த்திருக்கிறீங்களா? பச்சை கலர்ல லைட் போடுறானா, பச்சைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது மாதிரி காட்டுறானா, பச்சை கலரு லைட்டும் மஞ்சள் கலர் லைட்டும் வந்து ஜிங்கிச்சான் சொல்லி எல்லா தெருக்களை நீங்க வந்து அலங்கரிக்கிறீங்களே, உங்களோட மதுஹபுகளில் கண்டிக்கப்பட்ட விஷயமா இல்லையா? தௌஹீத் ஜமாத் சொன்னா இவங்க அறப்படிப்பாங்க, மார்க்கத்தை மாத்துவாங்க, புதுசு புதுசா சொல்லுவாங்க, இவங்களோட வேலை இதுதான் என்பார்கள். இது எங்க சொல்லப்பட்டது? நீங்கள் அங்கீகரித்த, நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய மார்க்கமா மேதைகள் சொன்ன செய்திகள். இதுல என்ன யோசிக்கணும்? அவங்களே புரிஞ்சிட்டாங்க இப்படி ஒன்று கிடையாது. அப்ப இது தௌஹீத் ஜமாத் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ்கள், இந்த இபாரத்துகள், இந்த ஹுக்கும்கள், இந்த காயிதாக்கள் எல்லாம் விளங்குமா? மற்றவர்களுக்கு விளங்காதா? நாங்க படிச்சா மட்டும்தான் இது விளங்குமா? الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளிருக்கிறோம். நாம் தற்போது ஷாபான் மாதத்திலே இருக்கிறோம். ஷாபான் மாதம் என்பது ரமலான் மாதத்திற்கு முன்பதாக வரக்கூடிய ஒரு மாதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்திலே அமல் செய்வது தொடர்பாக முஸ்லிம் சமூகத்திலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். ஷாபான் மாதத்தில் என்ன அமல்களை செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது என்பதை அறியாத நிலையில் ஒரு சிலர் ஷாபானை புறக்கணித்தவர்களாகவும் மற்றும் ஒரு சிலர் ஷாபான்ல வரம்பு மீறி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத அமல்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப சுன்னாவுக்கும் பித்ஆவுக்கும் இடையில் ஷாபான் மாதம் உருண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஷாபான் மாதத்தினுடைய தாற்பயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸில் ஷாபான் சம்பந்தமாக என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த அனைத்தையும் நாம் வரிசைப்படுத்தி ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அமல் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஷாபான் மாதம் சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் ஆய்வு செய்து பார்ப்போமே ஆனால் இந்த மாதத்திற்கு சிறப்புகள் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது.
ஷாபான் மாதத்திற்கென்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. சிறப்பு மிக்க ஒரு மாதமாக ஷாபான் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாத அளவிற்கு பலவிதமான அறிவிப்புகள் வருவதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியிலே 1969வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒன்றை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திரு வ யுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூமு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னால், நோன்பு விடமாட்டாங்களோ என்று நினைக்கிற அளவுக்கு நோன்பு நோட்பார்கள். அதே நேரத்தில் சில மாதங்களில் நோம்பே பிடிக்க மாட்டாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு நோம்பை விட்டு இருப்பாங்க. ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் இல்லா ரமலான. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தான் நோன்பை முழுமைப்படுத்துவார்கள். வமா ரஅய்துஹு அக்ஸர சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அளவு நோன்பு நோற்ற மாதமாக ஷஅபான் மாதம் இருக்கிறது என்று இந்த செய்தியில் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் முழுமையாக ஒட்டுமொத்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதாக இருந்தால் அது ரமலான்ல தான் நோன்பு நோட்பாங்க. அதிகமான அளவு நோன்பு நோற்ற மாதமாக ஷஅபான் மாதம் இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். இன்னொரு அறிவிப்பு, இதே கருத்தில் உள்ள அறிவிப்பு அபூதாவுதுல 1980வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபலு மின் ஷஅபான. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலா யதஹஃபலு மின் கைரிஹி, ஷஅபான் மாதத்தில் மேற்கொள்ளாத கவனத்தை வேறு எந்த மாதத்திலும் மேற்கொள்ள மாட்டார்கள். அதிகமான அளவு மெனக்கெட்டு இந்த ஷஅபான் மாதத்தில் அமல் செய்வார்கள். சும்ம யஸூமு லிருயத்தி ரமலான, பிறகு ரமலான் மாதம் பிறை பார்த்து நோன்பு நோட்பார்கள். ஃபைனுஹும் அலைஹி அத்த ஸலாஸீன யௌமன் சும்ம சாம. மாதம் மேகமூட்டமால் பூர்த்தியாக்கப்பட்டால் 30ஆக பூர்த்தி செய்து பிறகு நோன்பு நோட்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ வேறு எல்லா மாதங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை ஷஅபான் மாதத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அமல் இபாதத்துவல்ல கூடுதலான கவனம் செலுத்திருக்கிறாங்க. அதிகமான அளவு நோன்பு நோட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு முன்பதாக ரமலானை வரவேற்கும் விதமாக, அதற்கு ஆயத்தமாகும் விதமாக ஷஅபான் மாதத்தில் நிறைய அமல் செஞ்சிருக்கிறாங்க, நோன்பு நோட்டு இருக்கிறாங்க என்பதிலிருந்து நாங்கள் என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மாதத்தை நாங்களும் இந்த மாதிரி கண்ணியப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலான்ல நாங்கள் எப்படி நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்வோமோ, இபாதத் செய்வதற்கு முயற்சி செய்வோமோ, அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஷஅபான்லையும் நாங்கள் அந்த கவனத்தை செலுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நபி வழியா இல்லையா? இதுக்கு காரணம் வேற சொல்லப்படுகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த செய்தி நசாயில 2317வது செய்தியாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. குல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே, லம் அராக தசூம ஷஹரன் மினஸ் சுஹூரி மா தசூம மின் ஷஅபான். நீங்க ஷஅபான் மாதத்துல நோன்பு நோட்கிற அளவுக்கு நான் வேற எந்த மாதத்திலையும் நோன்பு நோட்பதை பார்க்கவில்லையே என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால தாலிக ஷஹுருன் யஃபுலுன் நாசு அன்ஹு பைன ரஜபின் வ ரமலான். இந்த மாதம் இருக்கிறதே, இதுல மக்கள் அதிகமான அளவு பொடுபோக்காக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மாதத்துல மக்கள் அதிகமாக பொடுபோக்குடன் இருக்கிறார்கள். வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீல் அமால். ஆனா இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் இறைவனிடத்தில் அமல்கள் எத்தி வைக்கப்படுகிறது. இலா ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடம் ஒவ்வொரு மனிதனுடைய வருடாந்த அமல்கள் எத்தி வைக்கப்படுகிறது. ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஉ அமலி வ அன ஸாயிமுன். எனவே இந்த மாதத்தில் நான் நோன்பு நோற்றவனாக என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எத்தி வைக்கப்படுவதை விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஷஅபான் மாதத்துல ஏன் ரசூல் அதிகமாக மெனக்கெட்டாங்கன்றது விளங்குதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அமல்கள் பதிவேடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. குறிப்பாக திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த அமல்கள் மேலேறி செல்லக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் இந்த அமல்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. அந்த நேரத்திலையும் ரசூலா என்ன சொல்றாங்க? நான் நோன்பு நோற்றவராக இருக்க விரும்புகிறேன் என்றாங்க. என்று அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக நோன்பு நோற்ற நிலையில் நாங்கள் இருந்தால் அல்லாஹ் அதை விரும்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வழிகாட்டுறாங்க. இப்படி வாராந்தம் நடக்கக்கூடிய நோன்பு போல வருடாந்தம்
நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் நோன்பு நோற்று ஒரு நல்லடியாராக, ஒரு நன்றியுள்ள அடியாராக இறைவனிடத்திலே தன்னுடைய அமல்கள் காட்சிப்படுத்தப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பதை வைத்து நாங்க என்ன செய்யணும்? ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஷாபான் மாதத்துல நோன்பு நோட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நோன்புல அதிகமான அளவு என்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு சில வரம்புகளையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதிகமான அளவு நோன்பு நோட்கலாம் என்றா மாசம் முழுமையாக இல்லாம 28 நாள் நோன்பு பிடிக்கலாமா, 27 நாள் நோன்பு பிடிக்கலாமா, 25 நாட்கள் நோன்பு பிடிக்கலாமா என்ற சந்தேகம் வருமா இல்லையா? அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வரையறையை போடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 1990வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால இதன் தஸஃப ஷஅபானு ஃபலா தஸூமு, ஷஅபான்ல நடுவை நீங்கள் அடைந்தால் நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஆரம்ப ஷஅபான் பிறையிலிருந்து 15 வரைக்கும் உள்ள அந்த நாட்கள்ல நீங்க விடாம நோன்பு பிடிச்சா கூட மார்க்கத்துல குத்தமாகுமா? குத்தமாகாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு தான் நோன்புகள்ல சிறந்தது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருத்தர் பிடித்தாலும் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு 7 அல்லது 8 நாட்கள் அதிகமான அளவு இந்த ஷாபான்ல நாங்கள் நோன்பு பிடித்தால் இந்த ஷாபானுக்குரிய கண்ணியத்தை நாங்கள் கொடுத்ததா ஆகிருவோம். அதே நேரத்தில் ஒருத்தர் கண்டினியூவா 14 பிடிக்க விரும்பினாலும் அதுக்கு தடை பண்ண முடியாது. ஏன்னா நடுக்கு பிறகுதான், நடுப்பகுதிக்கு பிறகுதான் நோன்பு நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த கவனத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்கள் இந்த ஷாபான்ல பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு சம்பந்தமாக அலட்சிய போக்கில் இருப்பதை பார்க்கிறோம். இப்ப நாங்க 11 பிறை 10 அல்லது 11ல இருக்கிறோம். இந்த எந்த அளவுக்கு நோன்பு பிடிச்சிருப்போம் கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப 15ஐ தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்க வேணாம் என்று சொன்னாங்கன்னா 15க்கு பிறகு நோன்பே பிடிக்க கூடாது என்ற அர்த்தமா? அப்படி கருத்து கிடையாது. அந்த 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாதுன்னா கூடாதுன்னு தான் அர்த்தம். ஆனால் விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் அதற்கு இருப்பதை நாங்கள் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். என்ன ஹதீசுகள்ல பார்க்கிறோம்? இந்த ஷாபான் மாதத்துல சரர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க இறுதி பகுதியில் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஷாபான்ல கடைசியில நோன்பு பிடிக்கிற வழக்கத்துல இருக்கிறவரா இருந்தா அவருக்கு அந்த ஷாபான் கடைசியில நோன்பு பிடிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2155வது செய்தியாக வருகிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சந்தித்து பேசும்போது ரசூலா கேட்கிறாங்க, யா ஃபுலான், ஏ மனிதரே, அசும்த மின் சுர்ரத்தி ஹாதஸ் ஸஹரி, இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் நோன்பு பிடிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஷாபான் மாதத்துல கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், காதலா, இல்ல நான் பிடிக்கல. அப்ப ரசூலா சொல்றாங்க, ஃபைதா அஃப்தர்த ஃபஸும் யௌமைனி, நீங்க வலமையா பிடிச்சு வர்றவர் தானே, அப்படி என்றால் நீங்கள் ரமலானுக்கு பிறகு, அதாவது ஷவ்வாலில இந்த ஷாபான் இறுதியில பிடிக்கிற நோன்புக்கு பதிலா ஒரு 2 நோன்பு பிடிச்சுக்கோங்க என்று சொல்றாங்க. இந்த செய்தியிலிருந்து நாங்க என்ன விளங்குறோம்? ஷாபான் மாதத்துல இறுதி பகுதியில ஒருவர் சிறப்பான ஒரு நோன்பை பிடிக்க நினைத்தால் ஷாபான் பிறை 29ல் அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கக்கூடிய ரசூலாவை கேட்கிறாங்க. பிடிக்காததுனால வேற நாள்ல பிடிக்கிற அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. இது அந்த நடுப்பகுதியில பாதிக்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாது என்பதற்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, சில நேரம் கான யகூனு அலைய ஸௌம் மின் ரமலான், ரமலான்ல கடமையாக்கப்பட்ட சில நோன்புகள் கலா செய்யக்கூடிய நிலையில் நான் இருப்பேன். ஃபமா அஸ்ததி அன் அக்லிய இல்லா ஃபி ஷஅபான, அதனால் ஷாபான்ல தான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ரமலான்ல விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலான் வர்றதுக்கு முந்தின மாதத்துல தான் நான் கலா செய்வேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 1950வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதுல இருந்து என்ன விளங்குது? அந்த நடுப்பகுதியில அதுக்கு பிறகு பிடிக்கவில்லை, அதற்கு முந்திதான் பிடிச்சேன் ஆயிஷா நாயகி சொல்லல, பொத்தம் பொதுவாக சொல்கிறார்கள். ஷாபான்ல தான் நான் என்ன செய்வேன்? இந்த நோன்புகளை பிடிப்பேன் என்று சொல்வதில் இருந்து ஷாபான் மாதத்துல நடுப்பகுதிக்கு பிறகு பெண்கள் ஹைலின் காரணமாக அல்லது குழந்தை பிரசவத்தின் காரணமாக நோன்புகள் விடுபட்ட நிலை இருந்தால் அவர்கள் அந்த நோன்புகளை கலா செய்வதற்கு ஷாபானை 15க்கு பிறகு பயன்படுத்துவதை குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விதிவிலக்காக வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியிலே 1981வது செய்தியாக வருகிறது. அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாத்தின்,
எனது உற்ற தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை வசியத் செய்தார்கள். என்ன 3 விஷயம்? சியாமி ஸலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஸஹரின், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நான் நோன்பு நோக்க வேண்டும். பிறை 13, 14, 15 என்று வரக்கூடிய நோன்புகளை நோக்க வேண்டும். வ ரகாத்தையில் லுஹா, லுஹாவிலே 2 ரகாத்துகள் தொழ வேண்டும். சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த நேரத்தில் லுஹாவுடைய நேரம் முற்பகல் நேரம் என்று சொல்லுவோம். அதுல ஒரு 2 ரகாத் தொழுவது. வான் ஊத்திர கபல அன் அனாம, நான் உறங்குவதற்கு முன்பதாக வித்ர் தொழுகையை தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கட்டளையிட்டார்கள், வசியத் செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில ஒருத்தர் மாதம் 13, 14, 15 நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தா அவரும் 15 நோன்பு பிடிக்கலாமா இல்லையா? அவருக்கும் இந்த 15 நோன்பு பிடிக்காதீங்க, அதற்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்க என்று வரக்கூடிய தடையிலிருந்து விதிவிலக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த சாபானுக்குரிய கண்ணியத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அமல் இபாதத்தில் நாங்களும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆனா முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்க? சாபானை நாங்கள் கண்ணியப்படுத்தணும், சாபானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற பேர்ல சாபான் இந்த நடுப்பகுதியை பிடிச்சு கொண்டு சபே பராத்து, நிஸ்ஃபு சாபான், சாபாண்ட நடுப்பகுதி சபே பராத் இருக்குது, பராத்து இரவு, லைலத்துல் பராத்தி, பராத்து இரவு இருக்கிறது என்று சொல்லி கோலாகலமாக கொண்டாடுவதை பார்க்கிறோம். பராத் என்று சொன்னா விடுதலை, விடுதலைனா நரக விடுதலை என்று சொல்லுவாங்க. லைலத்துல் பராத்தி என்று சொன்னா இந்த சாபான் 15 நரகத்திலிருந்து பெரும்பாலான அடியார்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். எனவே அந்த இரவை நாங்கள் சிறப்பிக்க வேண்டும், இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், 100 ரக்காத்துகளை தொழ வேண்டும், பகலிலே நோன்பு நோக்க வேண்டும், 3 யாசீன்களை ஓத வேண்டும். அந்த ஒவ்வொரு யாசீனிலும் பரக்கத்துக்காக வேண்டும், நரக விடுதலைக்காக வேண்டியும், நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைப்பதற்காக வேண்டியும் நாம் ஓத வேண்டும். ரொட்டி சுட்டு கொடுக்கணும், ஈச்சப்பழம் வச்சு கொடுக்கணும், கல்கண்டு வச்சு கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லி நூதனமான அனுஷ்டானங்களை இவர்களாக கண்டுபிடித்து பல செய்திகளை சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி மார்க்கத்தில் இந்த நடுப்பகுதி சாபான மட்டும் கொண்டாடக்கூடிய நிலையில் சபே பராத் என்ற பேர்ல அந்த சாபானுக்கு நாங்க பராத்து இரவு என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி சொன்னதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஆதாரமாக முன்வைக்கிறார்கள்? முதலாவதாக 44வது அத்தியாயத்தில் 2 முதல் 4 வரையிலான வசனங்களை வைப்பார்கள். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல் கிதாபுல் முபீன், இந்த தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், நாங்க இந்த குர்ஆனை முபாரக்கான பரக்கத்தான இரவில் அருளினோம். இன்னா குன்னா முந்திரீன், நாங்கள் எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறோம். ஃபீ ஆ யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அதிலேதான் உறுதியான காரியங்கள் யாவும் பிரிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்றான். லைலத்துல் முபாரக்கான்னு அல்லாஹ் சொல்றான். இந்த லைலத்துல் முபாரக்கா என்றால் என்ன? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் அருளப்பட்ட இரவு என்றான். இப்போ குர்ஆன் அருளப்பட்ட இரவு என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அல் குர்ஆன்ல தெளிவாக 97 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, அந்த முபாரக்கான இரவு என்னன்னு சொன்னா கதிருடைய இரவு, லைலத்துல் கத்ரு, அதுல தான் நாங்க குர்ஆன் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப லைலத்துல் கத்ரும் முபாரக்கான இரவும் லைலத்துல் முபாரக்காவும் எதுல இருக்குது? குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல தான் இருக்குது. குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? 285 அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட குர்ஆன் பரக்கத்தான கதிர் மகத்துவம் மிக்க ஒரு இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளி இருக்கிறான். அது ரமலான் மாதத்தில் கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான நாட்களில் தான் வருகிறது என்று குர்ஆன் சுன்னாவை வாசிக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுக்கு விதிவிலக்கு என்ற பேர்ல, வியாக்கியானம் என்ற பேர்ல உலமாக்கள், ஆலிம்கள், உலமா சபையினர்கள், பெருத்த முஃப்திகள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் என்ற பெயர்களை கொண்டவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இது அல்லாஹ் தஆலா மொத்த குர்ஆனையும் ஆரம்ப அந்த பைத்துல் மாமூர்ல அடிவானத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச இரவு, அந்த இரவுல ஷாபான் மாசம் 15 தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்று சொல்லி இட்டுக்கட்டி சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்களா? மொத்த குர்ஆனின் பைத்துல் மாமூருக்கு இறக்கி பிறகு படிப்படியாகத்தான் உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத பட்சத்தில் அதை எப்படி சொல்லலாம்? இட்டு கட்டி சொல்கிறார்கள். இப்படி இட்டு கட்டினால்
அது குர்ஆன் வசனத்தின் மீது இட்டு கட்டுவதை அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். 42வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்லஹும் சுரகாஉ ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யாஸன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காததை, அல்லாஹ் மார்க்கமாக்காததை மார்க்கமாக சொல்லக்கூடிய தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லித்தராத ஒன்றை யாராவது மார்க்கமாக்கினால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு போட்டியாக தன்னையும் அல்லாஹ் என்று அறிவிக்கிறார்கள். அப்ப தன்னையும் அல்லாஹ் என்று அறிவிச்சா அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்க்கு யாராவது பங்காளிகள் இருக்கிறாங்களா? அல்லாஹ்க்கு இணை துணைகள் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. அப்ப இந்த மார்க்கத்தை தீர்மானிப்பவன் அல்லாஹ் தான் என்று இருக்கும் பொழுது எப்படி இந்த உலமாக்கள், ஆலிம் பெருமக்கள் இந்த மாதிரி ஒரு செய்தியை இட்டுக்கட்டி சொல்வார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்னென்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்துல பாதி வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு நோம்பு பிடிக்க சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான்ல நடுப்பகுதி வந்தால் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அதனுடைய இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோம்பு பிடியுங்கள். ஃபைன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, அந்த இரவிலே இறைவன் வானத்திலே இறங்கி வந்து பாவம் மன்னிப்பு கேட்க சொல்லுவான். ஃபயகூலு அலா மின் முஸ்தக்ஃபிரீலி ஃபஅஃபிர் லஹு, என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா, நான் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். அலா முஸ்தர்ஸிகு ஃபஅர்ஸுகஹு, யாராவது என்னிடம் ரிஸ்க் கேட்பவர்கள் இல்லையா, நான் ரிஸ்க் தருகிறேன். அலா முப்தலன் ஃபஆஃபிஹி, யாராவது என்னிடம் சோதிக்கப்பட்டவர்கள் இல்லையா, சோதனையிலிருந்து அவர்களை நீக்குகிறேன். அலா கதா அலா கதா அத்தா யத்லு அல் ஃபஜ்ரு, இப்படி எல்லாம் கேட்பவர்கள் இல்லையாண்டு ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் கேட்பான் என்று ஒரு செய்தியை சொல்றாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜா இருக்குது. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல இப்னு அபி சப்ரா என்று வரக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார். இவர் ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடிய ஒருத்தர். இந்த செய்தியை சொல்லித்தான் சபே பராத்து, பராத்து இரவு, பராத்து நோன்பு, ரொட்டி சுட்டு கொடுங்க சொல்றாங்க. இந்த செய்தியை வச்சுதான் இட்டு கட்டக்கூடிய ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்று அஸ்பஹானி அவர்கள் தன்னுடைய அத்தர்கீப் நூல்ல இதை பதிவு செய்யறாங்க. 1831வது செய்தியாக அதுல உமர் பின் மூசா அல் வஜீஹி என்பவர் இடம் பெறுகிறார். இவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டக்கூடிய ஒருவர். அதாவது மௌலுவாத்தான செய்தி. இட்டு கட்டுறதுன்னா மார்க்கத்தில் போய் சொல்றது, அல்லாஹ்வோட பேரை சொல்லி ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லி இந்த மார்க்கத்தில் இட்டு கட்டக்கூடிய படு பாவிகள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை வச்சு அமல் செய்யலாமா? அப்படி அமல் செய்தால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானா? சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு செய்தியை காட்டுவாங்க. பைஹக்கியிலையும் திருமிதியிலையும் வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில என்ன வருது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இரவுல தங்குற நாள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து வேற யாருடையோ வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி வேற மனைவிட வீட்டில் எந்த இரவுல வந்து நான் தூங்கினதை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து ஆடையை கலட்டுறாங்க. திரும்ப ஆடையை உடனே அணுகி கொள்றாங்க. ஓ, ஆடையை கலட்டுறமாய் கலட்டிட்டு முள்ள நான் தூங்குறத விளங்கி திரும்ப அணிஞ்சு கொண்டு எங்கேயோ போறாங்க, அடுத்த மனைவிட வீட்டுக்கு போறாங்க, நாளை வந்து எனக்கு தராம வேற மனைவிக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சு ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து போவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஜன்னத்துல் பக்கீக்கு போய் அங்க உள்ள அந்த உஹது போர்க்களத்தில் ஷஹீதான சுஹதாக்களுக்கு, மூமீன்களுக்கு, நல்லடியார்களுக்கு இஸ்திக்பார் செய்வாங்க. அதை பார்க்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பார்த்துட்டு திரும்ப பின்னாடி ஓடி வந்து மூச்சு திணற வீட்டில் வந்து சாஞ்சி கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் ரிட்டர்ன் வந்து கேட்குறாங்க, ஆயிஷாவை என்ன மூச்சு திணறுது, என்ன தடுமாற்றம் என்று கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்பில் எப்படி தட்டி சொல்லுவாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைத்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க துரோகம் செய்வாங்களா? துரோகம் செய்ய மாட்டாங்க. நீயா சொல்லு, இல்லாட்டி அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்துருவான்ன்றாங்க. அவதான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே வந்தீங்க, ஆடைய கலட்டுறமாய் கலட்டினீங்க, அப்படியே போனீங்க, எங்கேயோ வேற மனைவி கிட்ட போறீங்கன்னு நினைச்சு பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக உங்களை பின்தொடர்ந்தேன். அதாவது சந்தேகப்பட்டு உங்களை பின்தொடர்ந்தேன். உங்களை பின்தொடர்ந்து வந்து நீங்களோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்கள், நானோ இந்த உலக காரியத்துக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன், உலக விஷயத்துல நான் தவறா புரிஞ்சிட்டேன் என்று சொல்ற ஒரு ஹதீஸ் வரும். இந்த ஹதீஸை பொறுத்தளவுல இது பலவிதமான நூட்கள் அறிவிக்கப்படுகிறது, சஹீஹான அறிவிப்பு தான். ஆனா இந்த மேலதிகமா சில செய்திகள் வரும், பைஹக்கிலையும் திருமிதியிலையும். இந்த வரக்கூடிய அறிவிப்புகள் பலவீனமான செய்திகளா இருக்குது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏன் போனேன் தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷாபான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷாபான் மாதத்துல இறங்குறான். இல ஸமாஇ துன்யா, துனியாவுடைய வானத்துக்கு இறங்குறான்.
ஃபயக்ஃபிரு லஅக்ஸர மின் அததி ஷாரி கனமில் கல்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கலப் கோத்திரத்திலான ஆட்டுக்குட்டிய ரோமங்கள் அளவுக்கு அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கொடுக்குறான். அந்த கலப் குலத்திர ஆட்டுக்குட்டிட அந்த நிலைமை என்னன்னா ரொம்ப அதிகமான ரோமங்கள் இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கொடுக்கிறான் என்றதுனால தான் நான் போனேன் என்று இந்த ஷாபான் நடுவை பாவம் மன்னிப்புக்குரிய ஒரு இரவாக சொல்லப்படுகின்ற இந்த திருமிதியில வரக்கூடிய செய்தியை இமாம் திருமிதி அவர்களே இது ரொம்ப பலவீனமான செய்தி, இது ஆதாரத்துக்கு உகுந்த ஒரு செய்தி அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். யஹ்யா பின் அபி கசீர் என்பவர் உர்வாவிடமிருந்து எதையும் கேட்காத நிலையில் இது முர்சலான நிலையில் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை இமாம் திருமிதி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பைஹக்கி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல முஹம்மது இப்னு ஈசா இப்னு ஹய்யான் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் மத்ரூக்குல் ஹதீஸ், ஹதீஸ்களில் கைவிடப்பட்டவர் என்று பலவீனமான நிலைக்கு வந்ததாகவும், இவரை பற்றி இமாம் தாரகுத்னி அவர்கள் இவர் ஒரு பொருட்படுத்த கூடிய ஒரு ஆள் கிடையாது என்று சொன்ன செய்தியும், இதிலே வரக்கூடிய சல்லாம் இப்னு சுலைமான் என்பவர் இவர் ரொம்ப பலவீனமானவர் என்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இதை வைத்து அமல் செய்யலாமா என்று கேட்டா இதை வைத்தும் அமல் செய்ய முடியாது. அப்ப எதை வச்சு நீங்க இந்த ஷாபான் மாதத்தை புனிதமாக ஆக்குறீங்க? எதை வச்சு நோன்பு நோட்க வைக்கிறீங்க? மார்க்கத்தில் இல்லாத வழிகாட்டாத ஒரு செய்தியை சொல்லி எப்படி நாங்கள் ஷாபானை புனிதமாக ஆக்குவோம் என்பதை உலமாக்கள் யோசிக்கணும். அப்ப மௌமூங்களாக பின்பற்றக்கூடியவர்களாக மார்க்கத்தை விளங்கக்கூடிய பொதுமக்களுடைய கட்டளை என்ன? அல்லதீன யஸ்தமியூனல் கௌல, அவர்கள் சொல்லை செய்மடுப்பார்கள். யாரு சொன்னாலும் செய்மடுக்கணும். ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதிலே அழகானதை பின்பற்ற வேண்டும். 39வது அத்தியாயத்துல அல்லாஹ் 17-18 வசனங்கள்ல சொல்கிறார், நாங்க செய்மடுத்து பார்க்கணும். அதே மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத நிலையில செய்திகள் அறிவிக்கப்படுது. சொன்ன செய்திகள் கொஞ்சம் இருக்குது, எதை நாங்க பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாது என்பதை புரிந்து ஷாபான் மாதத்துல எதை ரசூல்லா கண்ணியப்படுத்த சொன்னாங்க? அதிகமா நோன்பு பிடிக்க சொன்னாங்க, அமல்கள் அதிகமா செய்ய சொன்னாங்க. அந்த மாதத்துல எங்களோட அமல்கள் அல்லாஹ்வுக்கு காட்டப்படும் என்பதனால நோன்பு நோற்ற நிலையில் இருக்கணும் என்றதை விரும்புறேன் என்றாங்க. நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோக்க கூடாது என்றாங்க. விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய நோன்புகளை மட்டும் நோட்டு கொள்ளலாம் என்றாங்க. இறுதியில வளமையா பிடிக்கக்கூடியவராக இருந்தா அவருக்கு சிறப்பான அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அமல்களை வைத்து ஷாபானை ரமலானுக்கு முன்பதாக ரமலானுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ஆக்கி கொள்ள வேண்டுமே தவிர இந்த நடுப்பகுதிக்கு சிறப்பை கொடுத்து அதுல எந்த அளவுக்கு சிறப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு செய்தி வருகிறது. மன் சொல்லா லைலத்தன் நிஸ்பி மின் ரமலான, யார் ஒருவர் ரமலான்ல நடுப்பகுதியில தொழுவாரோ, வலைலத்தன் நிஸ்பி மின் ஷாபான, ஷாபான்ல நடுப்பகுதியில தொழுவாரோ, மியத்த ரக்காத்தின் 100 ரக்காத்துகள். இந்த செய்தியை சொல்லும் போதே விளங்குது நாங்க எப்பயாவது ரமலான் நடுப்பகுதியில் 100 ரக்காத் தொழுந்து இருக்கிறோமா? எங்கேயாவது செஞ்சிருக்கிறோமா? இல்ல. அப்ப ரமலான் நடுப்பகுதியில் 15ல் 100 ரக்காத்தா, ஷாபான் 15ல் 100 ரக்காத்தா. அந்த ரக்காத்துகளை யக்ரஉ ஃபீஹா பி குல் ஹுவல்லாஹு அஹத் அல்ஃப மர்ரா, அந்த ரக்காத்துகள்ல 1000 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதினான். ஓதலாமா? சஹர் செய்ய கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப 1000 முறை குல் சூராவை யார் ஓதுவாங்களோ லம் யமுத் ஹத்தா யுபஸ்ஸர பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்துக்குரிய நற்செய்தி இல்லாமல் அவர் மௌத்தா போக மாட்டாரு என்ற ஒரு செய்தியை இந்த ஃபலாயிலுல் ரமலான் என்ற நூல்ல இப்னு அப்துத் துனியா என்பவர் அறிவிக்கிறார். அதை பாகம் உண்டு பக்கம் 10 9வது எண்ணிக்கையில இந்த ஹதீஸ் சொல்றாங்க. இதிலே முஹம்மது இப்னு அலி என்பவர் இடம்பெறுகிறார். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழல, ரசூலாவே சந்திக்கல, சஹாபியே அல்ல, ஆனா ரசூல்லா சொன்னதாக சொல்கிறார். அப்ப இதுவும் பொய்யான செய்தி தானே, இட்டு கட்டின செய்தி தானே. இப்படி ஒரு செய்தியை வைத்து ரமலான்ல ஷாபான்ல நடுப்பகுதியை கண்ணியப்படுத்தணும் என்றாங்க. இதுல ஒரு எல்லையை தாண்டி எந்த அளவுக்கு போறாங்கண்டா, இப்ப புதுசா இந்த தரீக்கத்துவாதிகள் சுன்னத்து வல் ஜமாத் போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்கள்ல லைட்டுகளை போட்டு அலங்கரிக்கிறாங்க, விளக்குகளை போட்டு அலங்கரிச்சு சபே பராத்தி என்று போட் போட்டு அதுக்கு ஊர்வலம் எல்லாம் போறாங்க. பெரஹர போற கூட்டமா மாறிடுச்சு. அப்படித்தானே? மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவார்களோ அவர்களை சேர்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பிற மத கலாச்சாரங்கள் அப்படியே ஒப்பாக அவங்க மாசத்துக்கு மாசம் ஒரு பெரஹர வைக்கிற மாதிரி, ஊர்வலம் வைக்கிற மாதிரி, நம்மாக்கள் என்ன பண்றான், முஹர்ரமுக்கு ஒரு பெரஹர, ரஜபுக்கு ஒரு பெரஹர, ஷாபானுக்கு ஒரு பெரஹரண்டு ஊர்வலங்களை உருவாக்கி கொண்டு கோலாகலமாக இந்த மாதங்களை கொண்டாடணும் என்ற பேர்ல எல்லாம் என்ன நடக்கும்?
இதுதான் சாப்பாடு தான். சாப்பாடு சகன்களும் சாப்பாடுகளும் இஃப்தார்களும் ஈச்சம் பழங்களும் பலகாரங்களும் என்ற பெயர்ல உணவு உண்ணுவதை அவர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர மார்க்கத்துக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 4 மதுஹபுகளில் இமாம்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்களா? இமாம்கள் இந்த சபை பராத்தை சொல்லியிருக்கிறாங்களா? ஏனென்றா தௌஹீத் ஜமாத்தினர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக முன்வைத்து மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற நேரத்தில் இவங்க நேரடியாக குர்ஆனை பார்ப்பாங்க, ஹதீஸை பார்ப்பாங்க. இமாம்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இமாம்கள் குர்ஆன் சுன்னாவை இவர்களை விட நன்கு புரிந்தவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், விளக்கம் உள்ளவர்கள், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள், சிறந்த தலைமுறையினரில் இருந்தவர்கள். எனவே அவங்க சொல்லாத மார்க்கத்தை இவங்க சொன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற பேர்ல மதுஹபுகளை உருவாக்கி கொண்டு இமாம் ஷாஃபியுடைய மதுஹபு தான் நாங்கள் இருக்கிறோம். இலங்கை வாழ் மக்கள் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். அதே போன்று அனஃபி மதுஹபினர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது ஒரு மதுஹபில் இருந்தால்தான் மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவை சரியாக விளங்க முடியும் என்ற பேரில் ஒரு மார்க்க கருத்தை மக்கள் மத்தியிலே முன்வைத்து வருகிறார்கள். இவர்களுடைய வாத பிரகாரம் நாங்கள் மதுஹபுகளை அங்கீகரிக்கவில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடியது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களுடைய ஆய்வுகளில் தவறு நிகழலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இவர்களுடைய வாத பிரகாரம் இமாம்கள் சொல்வதற்கு அந்த சொல்லில் தவறு வராது, 100க்கு 100 சரிதான். அவர்களுடைய சொல்லுக்கு அப்பீலே கிடையாது என்ற அளவுக்கு இமாம்களுடைய அறிவு ஞானம் நிறைந்திருக்கிறது என்று வாதிடுகிறார்களே. குறிப்பாக இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மன்ஹஜை வெளியிட்டார்கள் 2022ஆம் ஆண்டு. அந்த மன்ஹஜில் ஷாஃபி மதுஹபுடைய கருத்து தான் நம்முடைய கருத்து என்றெல்லாம் பேசினார்கள், எழுதியிருந்தார்கள். அதுக்கு இந்த சலப்பு சிந்தனையில் இருக்கக்கூடிய தௌஹீத் போர்வையில் இருக்கக்கூடியவங்களும் கையெழுத்து போட்டுருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு மதுஹபில் சொன்னா தான் ஏற்றுக்கொள்வீங்களா? இந்த மதுஹபில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வமினல் பிதஇல் மஸ்மூமத்தில்லதி யஸமு ஃபாயிலுஹா, என்னது பித்அக்கல்ல ரொம்ப கேடுகெட்ட நிலையில் இருக்கக்கூடிய சில பித்அத்துகள் இருக்கிறது. சில பேர் அதுல பாவங்களில் ஈடுபடுவார்கள். என்ன பாவம்? வயஜீபு அலா உலாத்தில் அம்ரி மன்உ ஃபாயிலிஹா, அந்த மாதிரி பித்அத்துகள்ல யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களை தடுப்பது ஒவ்வொருவரின் மீது கடமையாக இருக்கிறது. மதுஹப் சொல்லுது. என்ன அதுல இருக்கிற பித்அத்து? ஸலாத்துர் ரகாயிபி இஸ்னத அஸ்ரத ரகாத்தின் பைனல் இஸாஇனி லைலத்த அவ்வலி ஜும்ஆத்தி மின் ரஜபின், ரஜப் மாசத்துல முதலாவது வெள்ளிக்கிழமையில மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில 12 ரக்காத்துகள் தொழுவது இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்திருக்குது இந்த பித்அத் தொண்டு, இப்ப இல்லாம போயிடுச்சு. அந்த பித்அத்து தடுக்கப்பட வேண்டிய கேடு கெட்ட ஒரு பித்அத்து. ஆட்சியாளராக இருந்தாலும் அதை தடுக்கிறது அவன் மீது கடமை. அடுத்தது என்னது? வஸலாத்து லைலத்தி நிஸ்ஃபி ஷாபான் மியத ரக்காத்தின், நான் ஷாபான் மாதத்துல நடுப்பகுதியில 100 ரக்காத்துகள் தொழுகிறார்களே, அது கடுமையான பித்அத்து. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தால் அதை தடுக்க வேண்டும் என்று ஷாஃபி மதுஹபை சேர்ந்த இஆனத்து தாலிபீன்ல முதலாவது பாகத்துல 270வது பக்கத்துல சொல்லப்படுகிறது. விளங்குதா? நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதாக இஆனத்து தாலிபீன், அது இஆனத்து தாலிபீன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபு கிடையாது, மதுஹப் நூலா தானே வச்சிருக்கிறீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? அப்ப நடுப்பகுதியில 100 ரக்காத் தொழுகிறது வடிகட்டிய பித்அத், அதை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஆனத்து தாலிபீன், இதே இஆனத்து தாலிபீன்ல 2வது பாகம் 273வது பக்கத்துல வகதாலிக யஹ்ரமு ஸௌமு பஅத நிஸ்ஃபி ஷாபான், இந்த மாதிரி தான் ஷாபான் நடுவுல நோம்பு பிடிக்கிறது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஹராமா? நாங்க சொன்னா இன்னும் ஹராமாக்குறாங்க என்றுவாங்க. இந்த அவங்களோட மதுஹப்ல சொல்லப்பட்டிருக்குது ஹராமாக்கப்பட்டுள்ளது. லிமா ஸஹ்ஹ மின் கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதன் தஸஃப ஷாபான ஃபலா தஸூமு, ஷாபான் நடுப்பகுதியை அடைந்தால் நோன்பு நோட்காதீர்கள் என்று இருக்கிறது. எனவே ஷாபான் 15ல நோன்பு நோட்பது ஹராமாகும். இஆனத்து தாலிபீன்ல இருக்குது. இப்ப இஆனத்து தாலிபீன் தௌஹீத்காரரா? இஆனத்து தாலிபீன் பி ஜைனுல் அப்தீனா எழுதினாரு அல்லது சிலோன் தௌஹீத் ஜமாத்தா எழுதிச்சு? யார் எழுதினா? உங்களுடைய மதுஹப் அறிஞர்கள் தானே எழுதியிருக்கிறார்கள். இதுல தெளிவாக இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அம்மா ஸலாத்துல் மஅரூஃபத லைலத்துர் ரகாயிபி, லைலத்துர் ரகாயிப் என்ற ரஜபுல முதலாவது வெள்ளியில ஈசாவுக்கும் மக்ரிபுக்கும் இடையில தொழுகிற தொழுகை, அதுவும்
வனிஸ்ப ஷாபான், ஷாபான்ல நடுப்பகுதியில தொழுற தொழுகையும், வயௌம ஆசுரா, ஆசுரால தொழுற தொழுகையும் ஃபபித்அத்துன் கபீஹத்துன், ரொம்ப படு மோசமான பித்அத்துகள், வ அஹாதிசுஹா மௌலூஅத்துன், அது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து செய்திகளும் மௌலூவாத்தான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று இதே ஃபத்துல் முயின் என்பதும் ஷாஃபி மதுஹபுட பிரபல்யமான ஒரு ஹதீஸ் கிரந்தம் முதலாவது பாகம் 270வது பக்கத்தில் இடம்பெறுகிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் ஹனஃபி மதுஹப் நூல்ல, குறிப்பா ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள், இந்த ஹனஃபி கருத்தில் உள்ளவர்கள் தான் இந்த பள்ளிவாசல்கள் எல்லாத்தையும் அலங்கரிக்கிற வேலையை கூடுதலாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மரணாடி ஒன்று விருது பாருங்க. ஹனஃபி மதுஹப் நூலான அல் பஹ்ருர் ராயிக்ல 5வது பாகம் 232வது பக்கத்துல வ இஸ்ராசு சுருஜில் கசீரத்தி ஃபி சுகுகி வல் அஸ்வாகி, அதிகமான அளவு விளக்குகளை கடை வீதிகளிலும் தெருக்களிலும், லைலத்தல் பராஅத்தி, பராத்துடைய இரவுல, ஷாபான் நடு 15ல யாரு விளக்குகளால் அலங்கரிக்கிறார்களோ பித்அத்துன், அது பித்அத்தாகும். லைட்டு போடுறது பித்அத்துன்னு நாங்க சொல்லல, ஆனா என்ன போடுறாங்க, அந்த இரவை மகத்துவமாக்கணும், புனிதமாக்கணும், அதுல சிறப்புகள் இருப்பதை கொண்டாடணும் என்று சொல்லி விளக்குகளை ஏற்றுகிறீர்களே, அது கடும் பித்அத்து. வகதா ஃபில் மசாஜிதி, இது தெருக்களிலும் கடை வீதிகளிலும் மட்டுமல்ல, பள்ளிவாசல்களில் வைத்தாலும் சரியே. பார்த்திருக்கிறீங்களா, பச்சை கலர்ல லைட் போடுறானா, பச்சைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது மாதிரி காட்டுறானா, பச்சை கலரு லைட்டும் மஞ்சள் கலர் லைட்டும் ஜிங்கிச்சான்னு சொல்லி எல்லா தெருக்களையும் நீங்க அலங்கரிக்கிறீங்களே, உங்களோட மதுஹபுகளில் கண்டிக்கப்பட்ட விஷயமா இல்லையா? தௌஹீத் ஜமாத் சொன்னா இவங்க அறப்படிப்பாங்க, மார்க்கத்தை மாத்துவாங்க, புதுசு புதுசா சொல்லுவாங்க, இவங்களோட வேலை இதுதான் என்பார்கள். இது எங்க சொல்லப்பட்டது? நீங்கள் அங்கீகரித்த, நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய மார்க்கமா மேதைகள் சொன்ன செய்திகள். இதுல என்ன யோசிக்கணும்? அவங்களே புரிஞ்சிட்டாங்க, இப்படி ஒன்று கிடையாது. அப்ப இது தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ்கள், இந்த இபாரத்துகள், இந்த ஹுக்கும்கள், இந்த காயிதாக்கள் எல்லாம் விளங்குமா? மற்றவர்களுக்கு விளங்காதா? நாங்க படிச்சா மட்டும்தான் இது விளங்குமா? உலமாக்கள், பெரிய ஃபுகஹாக்கள், முஃப்திமார்கள் இருக்கிறீர்களே, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். உங்களை நம்பி மக்கள் இருக்கிறார்கள், இவங்களை நம்பி இப்ப இல்ல, அது வேற விஷயம். ஏன்னா சரியா வங்கிகளுக்கு சரியா போர்டு என்று சொல்லி இவங்க ஃபத்வாக்கு பேரை கொடுத்த ஃபத்வாவையும் காணோம், இவங்களோட அப்படி ஆள் மாறாட்டம் செஞ்சு பேர்களை வச்சு மாசம் சேலரி எடுத்து கொண்டு இருக்கிறாங்க வங்கிகள்ல. அதிலே மக்கள் நம்பிக்கை இருந்து இன்னைக்கு அந்த மக்களே என்ன செய்யறாங்க, காரி துப்புற அளவுக்கு பேசுறாங்க. தனி விஷயம், அது அவர்களுடைய மார்க்கத்தின் நேர்மையை கேள்விக்குறியாக்குது. வட்டிய ப்ராஃபிட் என்ற பேர்ல, லாபம் என்ற பேர்ல ஹலாலாக்குற, ஹராத்த ஹலாலாக்கும் ஒரு அநியாயத்தில் ஈடுபடுவதை மக்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் கொண்டு வந்து எங்க வச்சாண்டு பார்த்தீங்களா? நம்மள சொல்லி கொண்டு தான், யூதங்கிட்ட காசு வருது, கிறிஸ்தவங்கிட்ட காசு வருது, இஸ்ரேல் கிட்ட இருந்து காசு வருது, சவுதியில இருந்து காசு வருதுன்னு நம்மளை விமர்சிச்சு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு வட்டி காசுல யாரு வாழ்றா? அவங்க வாழ்றாங்களா இல்லையா? அல்லாஹ் தலைக்கில புரட்டி விட்டாங்க, எதுவும் பகிரங்கமா சொல்றாங்க, நாங்க தான் பத்துவா கொடுத்தோம் என்று. எல்லா முஃப்திமார்களும் யாரு உங்களுக்கு முதல்ல முஃப்தி பட்டம் கொடுத்தா? உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு? அந்த பிஎஸ்டி பட்டங்களை கொடுத்த அந்த யூனிவர்சிட்டி எது? உன்ன எல்லாம் பேரை வச்சு ஏமாத்தி மக்களை நீங்க நட்டாத்துல விடுறீங்க. மக்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க, உங்களோட சூரத்தை நம்புறாங்க, உங்களோட பேச்சுக்களை நம்புறாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த செய்திகளை மக்களுக்கு சரியான முறையில் எத்தி வையுங்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். ஷாபாண்ட எது சிறப்போ அதை சொல்லுங்கள், எது இல்லையோ அது இல்லை என்று சொல்லுங்கள். மக்கள் உங்களோட சண்டைக்கு வருவாங்களா? உங்களை நம்புறாங்க. நம்புற நம்பிக்கையை பாதுகாத்தவர்களாக உலமாக்கள், ஆலிம் பெருமக்கள் இது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மக்களுக்கு சரியான செய்திகளை சொல்ல வேண்டும். மக்களும் யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் சொல்லப்படுகின்ற செய்திகளையும் ஆதாரங்களையும் தேடி பார்த்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதிலே யாராவது மாற்று கருத்தில் இருப்பார்கள் என்றால், அதுதான் சரி என்று வாதிடுவார்கள் என்று சொன்னால், இந்த ஷாபான் மாதம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் சம்பந்தமாகவும் அழகிய முறையில் கலந்துரையாடுவதற்கோ அழகிய முறையில் விவாதம் புரிவதற்கோ சிலோன் தௌஹீத் ஜமாத் என்றும் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.